ஹாய், ஹலோ. ஒன்றும் இல்லைங்க. நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் 92, 91, 92, 93 அந்த மாதிரி டைமில் உண்மையிலே ஸ்கூல் அனுபவம்லாம் இப்போ வரைக்கும் மறக்க முடியாத ஒரு விஷயங்க. நினச்சி பார்த்தாலே அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கும். என் கூட படித்தவங்களெல்லாம் இப்போ ரீசனாக நாங்கள் 1 இயர்க்கு முன்னாடி தான் எல்லோரையும் போய் மீட் பண்ணோம். மீட் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். அதில் எப்படியும் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸுங்களை தான் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு மேலே இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஸ்கூலில் படித்தோமா முடித்தோமான்றதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. லைஃபு மற்றதில் எது என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த மாதிரி ஸ்கூலில் படித்தது, இந்த வேலைக்கு போகக்குள்ள அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மீட் பண்ணுறது, அதெல்லாம் பெரிய விஷயங்க. ஓகேங்களா? என் கூட படித்தவங்க ஜென்ஸில் பார்த்திங்கன்னா, நம்ம ஒலிம்பியா இருக்குல்ல, அது பின்னாடி கிண்டியில் பேக் சைட்லேயே கோவில் வச்சுருக்காங்க. தையல் நாயகி சக்தி வாய்ந்த கோவில். நம்ம என்ன நினச்சிட்டு போனாலும் அட்டன் ஸ்பாட்டில் எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க. ரீசனாக நான் 4-5 வாட்டி போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு மத்திய பிரதேசத்துலேருந்து எனக்கு கையில் கட்டுற கயிறு, கழுத்துக்கு போடுற உத்ராட்ச மாலை எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த பாருங்க, நான் பேசிகிட்டே இருக்கேன், எங்கேயோ கோவிலில் பெல் அடிக்கிறாங்க. சரி, ஓகே. அதனால் நல்ல சக்தி வாய்ந்த கோயிலுங்க. நீங்கள் எதை நினச்சிட்டு வேண்டிட்டு போங்க, அது அந்த ஸ்பாட்லேயே நடக்குங்க. கண்டிப்பாக ஒன்றும் கிடையாது. ஒரு தேங்காய், பூ, பழம், கற்பூரம் இது ஒன்றே வாங்கிட்டு போங்க. தும்புறாங்க என்னன்னு தெரியல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். மறந்துடாதீங்க. அவங்க பேர் தனசேகர். நான் அந்த கோவில் பூஜை நடந்ததெல்லாம் மாதம் பிரதேசம் நடக்கும். அந்த பூஜையெல்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்க. பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுக்குறவங்க தான். அவங்க இந்த 1000 கிலோ, 5000, 1000 கிலோ, 500 கிலோ அந்த மாதிரி செய்கிறவங்க. உங்களுக்கு சப்போஸ் அந்த மாதிரியெல்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஃபோன் நம்பர் போடுறேன். உங்களுக்கு இப்போ அந்த சாமி ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பார்த்து லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் போய் மீட் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் லைஃப்பில் சொல்ல முடியாத விஷயங்கள். அவங்க நம்மளுக்கு செய்கிறாங்களோ செய்யலையோ, பாசத்தை காட்டுறாங்களோ இல்லையோ, நம்மளோட கடமை. நம்ம கூட படித்தவங்கள மீட் பண்ணோம், அந்த ஒரு எக்ஸைட்டட் தான். அதில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமாங்க. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் எதுவுமே தப்பாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக மீட் பண்ணுங்கள் காய்ஸ். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கலாம். ஓகே, தேங்க்யூ.